நம்மளை என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, முழுது மக்கள் தாலியை புதைக்கிறவன் விவசாயம் பண்ணிட்டு வேட்டையாடிட்டு இருந்தாங்க, விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க, என்னமோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இது வந்து கருப்பு சிவப்பு பாண்டம், இது பெருங்கல் பாண்டம், இது வந்து இப்படின்னு பேர் கொடுத்தானே தவிர நகர்மயம்ங்கிற வார்த்தையவே பயன்படுத்த. அப்ப ஒரு ஆள் வந்து நான் தேடுறதே குடியிருப்பு பகுதியை தாண்டா தேடுறேன்னு தோண்டும் போது தோண்டுனா செங்கல் சுவர் வருது, செங்கல் தளம் வருது, வீடு கட்டின இடத்துல இருந்து செவுரு வருது, செவுத்துக்கு மேல ஓடு வருது, ஓட்டுல போட்டு இந்த ஒரு ஓட்டையும் ஃபிக்ஸ் பண்றதுக்கு அவன் ரெவிட் போட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான். சாயப்பற்ற மாதிரி இருக்கு, தரைக்கு கீழே வடிகால் மாதிரி போட்டு அதை வந்து மூடி போட்டிருக்கான், க்ளோஸ்டு வடிகால். அப்புறம் கட்டுமானத்துக்கான நிறைய சான்றுகள் கிடைக்குது, அங்க எலும்பு கிடைக்குது. அந்த எலும்பு போய் இங்க டெக்கான் இதுக்கு அனுப்பிச்சு, வெளிமாநிலத்துக்கு அனுப்பிச்சு அதை ஆராய்ச்சி பண்ணா அது வந்து திமில் காளைன்னு ரிசல்ட் வருது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில எது ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டதுன்னு சொன்னா, நம்ம இரண்டாம் நகர்மயமானதே நமக்கு யாரும் ஒத்துக்கல. நம்மளை என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, முழுது மக்கள் தாலியை புதைக்கிறவன், நியோலித்திக்ல இருக்கிறவன், பழைய கற்காலம் புதிய கற்காலம், விவசாயம் பண்ணிட்டு வேட்டையாடிட்டு இருந்தாங்க, விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க, என்னமோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இது வந்து கருப்பு சிவப்பு பாண்டம், இது பெருங்கல் பாண்டம், இது வந்து இப்படின்னு பேர் கொடுத்தானே தவிர நகர்மயம்ங்கிற வார்த்தையவே பயன்படுத்த, எழுத்தறிவினுடைய தொன்மையை பற்றியே பேசலை. அதுக்கு காரணம் ஒரு குடியிருப்பு பகுதிக்கான தேடலே இல்லை. தேட சொல்லிட்டு போனார் ஒரு ஆள், 70 வருஷம் தோண்டலை. அப்போ ஒரு ஆள் வந்து நான் தேடுறதே குடியிருப்பு பகுதியை தாண்டா தேடுறேன்னு தோண்டும் போது தோண்டுனா செங்கல் சுவர் வருது, செங்கல் தளம் வருது, வீடு கட்டின இடத்துல இருந்து செவுரு வருது, செவுத்துக்கு மேலே ஓடு வருது, ஓட்டில் போட்டு இந்த ஒரு ஓட்டையும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அவன் ரெவிட் போட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான். சாயப்பற்ற மாதிரி இருக்கு, தரைக்கு கீழே வடிகால் மாதிரி போட்டு அதை வந்து மூடி போட்டிருக்கான், க்ளோஸ்டு வடிகால். அப்புறம் கட்டுமானத்துக்கான நிறைய சான்றுகள் கிடைக்குது, ஏகப்பட்ட அணிகலன்கள். வடநாட்டில் மட்டும் கிடைக்கக்கூடிய இந்த மணி, சங்க இலக்கியத்தில் சொல்ல மாதிரி விலை உயர்ந்த ஆபரண கற்கள், அகேட், நிறைய வந்து கிளாஸ், அப்புறம் கார்னீலியன் பீட்ஸ், சூது பவள கற்கள், லேபிஸ்ல சுலி, இந்த நீலமணி கற்கள், அது ஆப்கானிஸ்தான்லாம் கிடைக்கும். இந்த கார்னீலியன் பீட்ஸ் வந்து மகாராஷ்டிரா குஜராத்லாம் கிடைக்கும். குஜராத்லையும் மகாராஷ்டிராவிலையும் கிடைக்கிற கல் கிடைக்கும். இந்த சங்கு வளையல், இந்த அணிந்தது வந்து சங்கை வளையலாம் அறுக்கிற தொழில் நடந்துட்டு இருக்கு. அந்த நடந்துகிட்டு இருந்தது எண்டு ப்ராடக்ட், ஃபினிஷ் ப்ராடக்ட் இருக்கு. தி ப்ராசஸ் அண்டர் ப்ராசஸ்ல இருக்கு. பாதி அறுக்கப்பட்ட சங்கு கிடைச்சிருக்கு, வளையல் அறுக்கப்பட்டது. அப்ப அங்க வந்து சங்கு பட்டறை கிடைக்குது. தக்கிலி, நூல், பஞ்சிலேருந்து நூல் நூற்கிறதுக்கான அந்த கருவிக்கு அந்த இரும்பு கருவி கிடைக்குது. அது நூக்கிற தக்கிலி கிடைக்குது. அது ஸ்பிண்டில் ஓர்ஸ், சுடுபன்லேயே வந்து இந்த தக்கிலி மாதிரி செஞ்சிருக்கான். அதை நெசவு பண்ணும்போது இந்த வெயிட், நூலில் வந்து வெயிட் போடுறதுக்காக அவன் யூஸ் பண்ணுற அந்த களிமண் சுடுமண்ணில் வந்து வெயிட் வச்சுருக்கான். அப்புறம் அந்த துணி மேலே சாயத்துக்கு சாயப்பட்டுற, அது மேலே வந்து ஒரு அச்சு மாதிரி ஒரு ஆர்ட் ஒர்க்கு பண்ணணும்னு சொன்னால், இப்போ ஸ்க்ரீன் பிரிண்ட் பண்ணுறோம்னா ஈரோடு திருப்பூரில், அது மாதிரி ஸ்க்ரீன் பிரிண்ட் மாதிரி அந்த ஒரு அச்சு மெட்டீரியல் வச்சுருக்கான், மோதிரம் வச்சுருக்கான், மூக்குத்தி இருக்குது, தங்கம் இருக்குது, எல்லாம் சேர்ந்து அங்கே வந்து ஒரு உள்நாட்டு வணிகம், வெளிநாட்டு வணிகத்துக்கு கூட சான்று கிடைக்குது. தோண்ட அங்கே எலும்பு கிடைக்குது. அந்த எலும்பு போய் இங்கே டெக்கான் இதுக்கு அனுப்பிச்சு, வெளிமாநிலத்துக்கு அனுப்பிச்சு அதை ஆராய்ச்சி பண்ணால் அது வந்து திமில் காளைன்னு ரிசல்ட் வருது. திமில் காளை தான் ரிசல்ட் வருங்க. சிந்துவெளியில் நீங்கள் தேடி போய் தலையில நின்று தண்ணி குடிச்சா கூட ஒரு குதிரையை கண்டுபிடிக்க முடியாது குறிப்பில். பசுமாடே இல்லைங்க. பசுமாடு இல்லாமல் எப்படி காளமாடு வரும்? பசுமாடு இருந்திருக்கும், ஆனால் அவன் பசுமாடை கொண்டாடலைங்க. அவன் பசுமாடை கொண்டாடாமல் திமிழ் உள்ள காளையை கொண்டாடுறான். அதுதான் அவனுடைய கம்பீரத்தினுடைய, அவனுடைய பண்பாட்டினுடைய ஏதோ ஒரு வகையில். அவன் அதை என்ன நினச்சான், வந்து வணிகனோ அல்லது அரச மரபோ அல்லது கம்பீரமோ அவன் என்ன நினச்சான் தெரில. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லெலாம் மாடு எல்லாம் திரியும், ரோட்டில் திரியும். அது மாடில் வந்து இந்த திமிழ் காலையெல்லாம் ஒரிசாலையெல்லாம் பார்த்துக்கோம், அது பாட்டுக்கு திமிழ் ஆடிட்டு இருக்கும், அது பாட்டு எவனை பற்றியும் கவலைப்படாது. வண்டி கிண்டி நம்மளா நின்று வண்டி நிறுத்திட்டு போக வேண்டியதான். அப்போ இந்த காளையினுடைய பொறிப்புகள் எல்லா இடத்துலையும் பொறிச்சிருக்கான். அப்போ தப்பித்தவரையாக ஒரு இடத்துல பசுமாட்டை பொறிச்சிருக்கானும்ல, பசுமாடு இல்லாமையா வந்துச்சு. அப்போ பசுமாடு இருக்கும்போது அந்த பசுவை அவன் பொறிக்காத ஒரு சமூகம் அந்த சமூகம். ஆனால் பசுமாடு இல்லாத வேதமா? பசுமாடு இல்லாத பிற்கால இந்தியாவா? இந்திய பண்பாடா? பசு வச்சுதானே எல்லாம் நடக்குது. அப்போ பசுமாடை கொண்டாடாத ஒருத்தன் பசுமாட்டை மட்டுமே கொண்டாடுற ஒருத்தனுக்குமான உரையாடல் தான் கீழடி. அதான் சிந்துவெளி. அப்போ வந்து திமிழ் காளை, எருமை மாடுங்க, எருமை மாடு. சிந்துவெளி பொறிப்புகளில் பார்த்தீங்கன்னா எருமை வருது, கொம்பு உள்ள எருமை. ஒரு இடத்துல ஒரு மாடு வந்து சண்டை போடுது ஆளுங்களோட. ஆளுங்க சண்டை போடுறேன்னா இவங்க போய் அதை போய் அப்படியே அதை வந்து புல் ஸ்போர்ட்டுன்னு சொல்கிறாங்க.